ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல கொரியால பார்ட் டைம் ஜாப்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம், ஐடி, இன்ஜினியரிங் ஜாப், அன்ஸ்கில்டு லேபர் ஜாப் இதுலாம் வந்து எவ்வளவு சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இது மூலமா கொரியா வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் ஜாப். கொரியால பார்ட் டைம் ஜாப்ல மினிமமா 1 ஹவருக்கு 9000 கொரியன் ஒன்ல இருந்து மேக்ஸிமமா 20,000 கொரியன் ஒன் வரைக்கும் தர்றாங்க. இந்தியன் மதிப்புக்கு சொல்லணும் அப்படின்னா 1 ஹவருக்கு 550 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1200 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ இதுவே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் மினிமம் நீங்க ஒர்க் பண்ணாலே 2500ல இருந்து மேக்ஸிமமா 5000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ இதுவே ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டீங்க அப்படின்னா 75,000ல இருந்து 1.5 lakhs வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ இதுவே 10 ஹவர்ஸ் அப்படின்னா இதுவே டபுள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஐடி ஜாப். ஐடி ஜாப்ல வந்து குறைஞ்சபட்சம் 4 மில்லியன்ல இருந்து மேக்ஸிமமா 8 மில்லியன் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம ஊர் மதிப்புக்கு சொல்லணும்னா ஒரு 2.5 lakhsல இருந்து மேக்ஸிமமா ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஜாப்ஸ். ஸோ இன்ஜினியரிங் ஜாப்ஸ் அப்படின்னா இந்த சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஜாப்ஸ்ல மல்டிநேஷனல் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மினிமமா 4 மில்லியன்ல இருந்து மேக்ஸிமமா 8-9 மில்லியன் கூட நீங்க வாங்கலாம். ஸோ நம்ம ஊர் மதிப்புக்கு சொல்லணும்னா மினிமமா 2 lakhsல இருந்து மேக்ஸிமமா 4 to 5 lakhs வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிசர்ச் ஜாப்ஸ். ஸோ இப்போ இந்த சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபீல்டு அப்படின்னா இப்போ இந்த போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் ஸ்காலரா ஒர்க் பண்றது, இப்போ யூனிவர்சிட்டியில வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய படிப்புகளுக்கெல்லாம் வந்து குறைஞ்சபட்சமா 1.5 lakhsல இருந்து மேக்ஸிமமா 3.5 lakhs வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்கில்டு லேபர் ஜாப். ஸோ இது வந்து நம்ம ஊர்ல இந்த கூலி வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இங்க கொரியால குறைஞ்சபட்சமா ஒரு நாளைக்கு வந்து 1 lakh கொரியன் ஒன்ல இருந்து மேக்ஸிமமா 2 lakh வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம ஊர் காசுக்கு சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 6,000 ரூபாயில இருந்து மேக்ஸிமமா 12,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். பட் ஆனா பிரச்சனை என்னன்னா டெய்லியும் கிடைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லியும் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நீங்க குறைஞ்சபட்சமா 1.5 லட்ச ரூபாயில இருந்து மேக்ஸிமமா 3 lakhs வரைக்குமே சம்பாதிக்கலாம். ஸோ அன்ஸ்கில்டு லேபர் ஜாப். அன்ஸ்கில்டு லேபர் ஜாப்லயே நீங்க வந்து இவ்வளவு சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்து டாக்ஸ். டாக்ஸுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கொரியால வந்து நீங்க ரெகுலர் ஜாப் பண்றவங்களுக்கு தான் அந்த வந்து டாக்ஸ் பத்தி கவலை பண்ணணும். பார்ட் டைம் ஜாப்ஸ் லேபருக்குலாம் வந்து கேஷா கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து டாக்ஸ் பிரச்சனை கிடையாது. 3 டாக்ஸ் பிடிப்பாங்க. ஒன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ், ரெண்டாவது இன்கம் டாக்ஸ், மூணாவது வந்து சிட்டிசன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ இதுலயே வந்து பிஎஃப் இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். டாக்ஸா வந்து நீங்க குறைஞ்சபட்சம் 30 to 40,000 வந்து டாக்ஸுக்கு போயிருங்க. ஸோ இப்போ நீங்க 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2,10,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு கையில வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நான் ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். See you.